ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே திண்டுக்கல்ல நல்ல மழை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த மாலை நேரத்துல அநேகரை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை பேசி சொன்னார். என்ன வார்த்தை அப்படின்னா, உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பி நிற்கிறார்களோ கூடினார்களோ அவர்கள் எல்லாரும் உங்க பட்சத்துல வருவார்கள் ஆண்டவர் சொல்றாருங்க. எதனால அப்படின்னா, இன்றைக்கு அநேகர் யோசித்து கொண்டு இருக்கிறீங்க, நான் நேர்மையா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல, நான் மற்றவர்கள் மாதிரியே இதுக்கு இருந்திருக்கலாம், நானும் தீங்கு செய்திருக்கலாம், எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இதனால எனக்கு நிறைய எதிர்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் எழும்பி இருக்கு, எனக்கு விரோதமா நிறைய பேர் எழும்பி அநேக காரியத்தை பண்றாங்க, இதனால என்னோட குடும்பம் தான் நிறைய சின்ன பின்னமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க இருக்கிற வண்ணமாகவே நேர்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்காக அவர் யுத்தம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் எழும்பினார்களோ, இங்கிலீஷ்ல அழகா இருக்கு, உன் பட்சத்தில் வருவார்கள் அப்படின்றதற்கு சரண்டர் டு யூ அப்படின்னு இருக்குங்க. அவர்கள் அடிபணிவார்கள். யோசேப்பிற்கு விரோதமா அவருடைய சகோதரர்கள் எழும்பினார்கள், ஆனா அவர்கள் எல்லாரும் கடைசியாக தலை குனிந்தார்கள் இல்லையா? அதே போல தானியேலுக்கு விரோதமாக பெரிய சட்டமே ஏற்றப்பட்டது, ஆனா கடைசியில விடுவிக்கப்பட்டது தானியேல் தாங்க. அதனால நீங்க எப்போது போல இருக்கிறவனமாக உங்க செயல்களை தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் நிச்சயமாக யார் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரையும் உங்க பட்சத்துல வர வைப்பார். ஆமென். God bless you.